விபத்தில் மு முகம் சிதைந்து போயிடுச்சு. கோணி பையால் தைத்த கொடூரம். கணவரை இழந்த சரிகமப பாடகி உருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கோணிப்பை வைத்து முகத்தில் தச்சிருந்தாங்க. பார்க்கவே நரக வேதனையாக இருந்துச்சு. அதன் பிறகு நானும் என் மகளும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தோம்னு இப்போது பிரபல பாடகராக இருக்கக்கூடிய சரிகமபா மூலமாக பிரபலமான பாடகி பவித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. தனது வாழ்க்கையில் நடந்த சோகம் மற்றும் தனது மகளின் வாழ்வாதாரம் குறித்து பேட்டி ஒன்றில் கண்ணீரோட பேசியிருக்கக்கூடியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. ஜி தமிழின் சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியின் மூலம் புகழ்பெற்றவங்க பவித்ரா. தக் லைஃப் திரைப்படத்தில் இருந்து பிரபலமான மற்றும் உணர்ச்சி நிறைந்த பாடலான அஞ்சு வண்ண பூவே என்ற பாடலை பாடி பவித்ரா தனது இதயபூர்வமான அரங்கேற்றத்தால் மேடையை கலகலப்பாக மாட்டினவங்க. அவரது குறையற்ற குரல் வளமும் பாடலுடனும் அவர் கொண்டிருந்த ஆழமான உணர்வு பிணைப்பும் இதில் வெளிப்பட்டுச்சு. பவித்ரா தனது மறைந்த கணவருக்காக பாடியிருந்தாங்க. அன்பு மற்றும் இழப்பின் பாரத்தை அவரது குரல் சுமந்திருந்தது. இது அந்த தருணத்தை நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகவும் தனிப்பட்டதாகவும் மாற்றியிருந்துச்சு. இந்த நேரத்தில் அவருடைய கணவருக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது. நாங்கள் 15 வருடங்களாக காதலிச்சிருந்தோம். 6 வருடங்களுக்கு பிறகு தான் எங்கள் வீட்டில் தெரிஞ்சது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால் நான் திருமணம் செஞ்சுக்காமே இருந்தேன். அதன் பிறகு என் பிடிவாதத்தை பார்த்து ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல என் கணவர் தன் காதலை சொன்னார். நான் அதன் பிறகு 4-5 நாட்கள் கழித்து மெசேஜில் சொன்னேன். ஆனால் அவர் அதை பார்க்கல. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். 4 நாட்கள் கழித்து ரிப்ளை வந்துச்சு. அதன் பிறகு அவர் கால் பண்ணி நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடக்கும்போது எனக்கு அளவுக்கு அதிகமான காய்ச்சல். எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அழுதுடுவார். எங்களை பார்த்து பலருக்கும் உதாரணமாக இவர்களைப் போல் காதலிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்காதீங்க, கண்ணு பட்டுடும்னு சொல்லுவாங்க. நான் கர்ப்பமான போது கூட அவர் பயந்துட்டார். இது சராசரியாக எல்லோருக்கும் நடக்கிறதான். ஆனால் அவருக்கு பயம். அவர் இறந்த அன்று நான் தான் அவருக்கு ஃபோன் வந்துச்சுன்னு எடுத்து கொடுத்தேன். தூக்கத்தில் எழுந்து அப்படி சென்று அவருக்கு விபத்து ஏற்பட்டு இறந்துட்டார். நான் ஃபோன் கொடுக்காமல் இருந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது. இவர் இருந்துட்டார் அப்படின்றத கேட்டு நான் சுயநினைவு எழுந்துட்டேன். அவருக்கு ஒரு பக்கம் முகமே இல்லை. கோணிப்பை வைத்து முகத்தில் தச்சிருந்தாங்க. பார்க்கவே நரக வேதனையாக இருந்துச்சு. பிறகு நானும் என் மகளும் தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவு செஞ்சோம். ஆனால் என் மகளுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு செய்து இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க.